வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜன். இன்று 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. தென்கொரியாவிற்கான தொழில் வாய்ப்புகளில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்ற நபர்கள் தொடர்பில் விசாரணை. சவுதி அரேபிய மன்னர் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் இயற்கை எய்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தென்கொரியாவிற்கான தொழில் வாய்ப்புகளில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்ற நபர்கள் தொடர்பிலான விசாரணைகளை குழு ஒன்றிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. தொழிலுக்காக காத்திருப்போர் தொடர்பான பெயர் விவரங்கள் அதற்கான இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தென்கொரியாவிற்கான தொழில் வாய்ப்பு தமக்கு வழங்கப்படவில்லை என அமைச்சர் தலதா அத்துக்கூரலுவிடம் சிலர் முறைப்பாடு செய்துள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவிக்கின்றார். தங்களுக்கு தொழிலை பெற்றுத் தருவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இணையதளத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களுக்கு புறம்பாக வேறு நபர்களுக்கும் தேர்வு பரீட்சையில் சித்தி அடையாதவர்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை எழுத்து மூலம் பதிவு செய்து அது குறித்து தம்மால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தலதா அத்துக்கோரல உறுதியளித்துள்ளதாக மங்கள ரந்தனிய மேலும் கூறினார். பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயகவை சந்தித்து கோதுமை மாவிற்கு அறவிடப்படும் வரியை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் M.K. ஜாவர்தன தெரிவிக்கின்றார். எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டதை போன்று எதிர்காலத்தில் பேக்கரி உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களின் விலைகளையும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாக அவர் கூறினார். அரசாங்கத்தினால் விலை குறைப்பு மேற்கொள்ளப்படுமாயின் அதன் நன்மைகளை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தமது சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். முஸ்லிம் சமய விவகாரம் மற்றும் தபால் அமைச்சர் அப்துல் ஹலீம் தமது கடமைகளை நேற்று பொறுப்பேற்றார். இதன்போது இஸ்லாமிய மற்றும் பௌத்த சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்பாடல் முறைகளுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த சேவையை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் முஸ்லிம் சமய விவகார அமைச்சு மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சு என்பது எனக்கு நன்றாக தெரியும். பொலனறுவை திம்புலாக்குள பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து இலங்கை ரூபவாகினி கூட்டத்தாபனத்திற்கு சொந்தமான கெப் வாகனம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வாகனம் தொடர்பில் அவசர அழைப்பு பிரிவிற்கு நேற்று மாலை தகவல் கிடைத்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதனையடுத்து போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கெப் வாகனத்தின் உரிமை மற்றும் அதனை ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்கான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சாலிஹின். ஊவா மாகாணத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடியதாக இருக்கின்றது. மத்திய சப்ரகமுவ அத்துடன் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகலில் அல்லது மாலை வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேலே கூறப்பட்டுள்ள இடங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையின்றிய சீரானதும் பிரகாசமானதுமான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் எப்பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணக்கூடியதாக இல்லை. இங்கும் சீரானதும் பிரகாசமானதுமான வானிலையே காணப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களில்
காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடியதாக இருக்கும். இதேவேளை மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையான கடற்பிரதேசங்களிலும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களிலும், அதாவது கரைக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டரிலும் கூடுதலாக அதிகரித்து வீசலாம். இவ்வாறு காற்றின் வேகம் அதிகரித்து வீசுகின்ற வேளைகளில் முன்னர் கூறப்பட்ட கடற்பிரதேசங்களில் சற்று கொந்தளிப்பான நிலைமை காணக்கூடியதாக இருக்கு. நன்றி சாலிஹின். வெள்ளத்தினால் பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான வயல் காணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெள்ளத்தினால் நாடளாவிய ரீதியில் சிறியளவிலான 510 குளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் சுனில் வீரசிங்க குறிப்பிடுகின்றார். இந்த குளங்களை புனரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான குளங்கள் சேதமடைந்துள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதேவேளை செய்கை பாதிக்கப்பட்ட வயல்களின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திரைசேரியுடன் தொடர்பு கொண்டு கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட செய்கையாளர்களுக்கு இழப்பீடுகளையும் நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் கூறினார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று அதிகாலை ஆரம்பமானது. போட்டியின் முதலை துடுப்படுத்த வரும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 44 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 266 ஓட்டங்களை பெற்றுள்ளது. நியூசிலாந்தின் டெனனில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. உபாதை காரணமாக இன்றைய போட்டியில் பங்கேற்காத இலங்கை அணி தலைவர் என்ஜலோ மெத்யூஸுக்கு பதிலாக லஹிரு திருமான இலங்கை அணியை வழிநடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய போட்டியில் இலங்கை அணி சார்பில் மெத்யூஸுக்கு பதிலாக தினேஷ் சந்திமாலும் ரங்கனஹேரத்திற்கு பதிலாக சுரங்க லக்மாலும் விளையாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போட்டியின் முதல் பந்திலேயே மார்டின் கேப்டில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோன்சி தனது 4வது ஒருநாள் அரை சதத்தினை பெற்றதுடன் எலியட் 7வது ஒருநாள் அரை சதத்தினை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. The facilities to be able to train. Has been given.